புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழாவையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்த நாள் விழா லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஹாட்பாக்ஸ், புடவை, தட்டுவண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.எஸ்.பி. ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சந்திரபிரியங்கா, லட்சுமி காந்தன் செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் படகுகளை பழுது பார்ப்பதற்கான நிதி உதவி 33 லட்சம் ரூபாயினை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்திற்கு பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு நிதி உதவியாக மர இரும்பு பைப்பர் விசைப்படகுகளுக்கு ரூபாய் 30,000, சிறிய விசைப்படகுகளுக்கு 20,000 கடந்த 2023-24 நிதி ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலத்திற்கு புதுச்சேரி பகுதிகளை சார்ந்த பதிவு பெற்ற 82 மர இரும்பு பைப்பர் விசைப்படகுகளுக்கு 30,000 வீதம் 24,60,000 மற்றும் 42 சிறிய விசைப்படகுகளுக்கு 20,000 வீதம் 8,40,000 மொத்தம் ரூபாய் 33 லட்சத்தை பதிவு பெற்ற விசைப்படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கு அரசின் செலவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதற்கான ஆணைய பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நேற்று 21/7/2025 சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட நிதி உதவி ஆணையை புதுச்சேரியை சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்திடம் வழங்கினர். அப்போது சபாநாயகர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துணை இயக்குநர் இயந்திர பிரிவு ராஜேந்திரன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க பொதுநல அமைப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் சட்டப்பேரவையின் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதே வேளைகள் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி வில்லையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 27/6/2025 அன்று நமது தேசத்தின் தலைநகர் புதுடில்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதிகள் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் குடியரசுத் தலைவர் பாரத பிரதமர் மத்திய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க
பொதுநல அமைப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமைகள் சட்டப்பேரவைகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதே வேளையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 27/6/2025 அன்று நமது தேசத்தின் தலைநகர் புதுடில்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதிகள் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி நேரில் சென்ற புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்களை சமர்ப்பித்திருந்தார். அக்கடிதங்கள் மேற்கண்ட தலைவர்களின் பார்வைக்கு சென்றடைந்து அதற்கான ஒப்புகை கடிதம் குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து கிடைத்துள்ளது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையெழுத்திட்ட ஒப்புகை பதில் கடிதம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுநல அமைப்பு சார்பாக நாங்கள் புதுடில்லியில் நடத்திய போராட்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகளை வழிபெற செய்துள்ளது. இதனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எங்கள் போராட்டத்தின் வாயிலாக கண்கூடாக தெரிய வருகிறது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்தால்தான் நமது கோரிக்கை வெற்றி பெறும். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதலமைச்சர் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதற்கிடையே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்கான சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களையும் தலைநகர் புதுடில்லிக்கு அழைத்து சென்ற மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து தீர்மானங்களை சமர்ப்பித்து அழுத்தம் கொடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதை முதல்வர் காலம் கடத்தாமல் துரிதமாக செயல்பட்டு நம் மாநிலத்திற்கான உரிமையை மீட்டெடுக்க அவர் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று மாநில மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் புதுச்சேரி மாநில மக்களால் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதில் ஒரு தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சராகவும், அதேபோல் அந்தந்த தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் 30 சட்டமன்ற தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராக உள்ளார். முதலமைச்சருக்கு இணையாக ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூடுதல் அரசியல் பொறுப்பு இருப்பதை அவர் உள்வாங்க வேண்டும். அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகிக்கும் மாநிலங்களவை உறுப்பினராகிய அவருக்கும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கூடுதல் பொறுப்பு உள்ளது. இவர்கள் இருவரும் நுழைந்த மாநில அந்தஸ்திற்கான அரசியல் கோரிக்கையை வெற்றி முழக்கங்களாக முன்னிறுத்தாமல் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம். அண்டை மாநிலமாக தமிழகத்தில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களும் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் உள்ளன. மேற்கண்ட எம்பிக்களிடம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமான இருக்கும் வைத்திலிங்கம் நமது மாநிலத்திற்கான மாநில அந்தஸ்து குறித்து தமிழக எம்பிக்களிடம் விவாதித்த மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையை நடப்பு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க செய்த ஒருமுகமாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வேண்டும் என அம்மா மாநில முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார். அதனை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். இது நமக்கு ஒரு சரியான தருணம். அதே நேரத்தில் நம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்கான அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான நல்ல நேரம் என்பதனை முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும். உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி நேரில் சென்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அடங்கிய கடிதங்கள் சமர்ப்பித்திருந்தார். அக்கடிதங்கள் அத்தலைவர்களின் பார்வைக்கு சென்றடைந்து அதற்கான ஒப்புகை கடிதம் குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து கிடைத்துள்ளது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையெழுத்திட்ட ஒப்புகை பதில் கடிதம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுநல அமைப்பு சார்பாக
நாங்கள் புதுடெல்லியில் நடத்திய போராட்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகளை வெளிப்பட செய்துள்ளது. இதனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எங்கள் போராட்டத்தின் வாயிலாக கண்கூடாக தெரிய வருகிறதா. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்தால்தான் நமது கோரிக்கை வெற்றி பெறும். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதலமைச்சர் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதற்கிடையே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்கான சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் கூட்டி மாநில அந்தஸ்துக்கான சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களையும் தலைநகர் புதுடெல்லிக்கு அழைத்து சென்ற மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து தீர்மானங்களை சமர்ப்பித்து அழுத்தம் கொடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதை முதல்வர் காலம் கடத்தாமல் துரிதமாக செயல்பட்டு நம் மாநிலத்திற்கான உரிமையை மீட்டெடுக்க அவர் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்ற மாநில மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் என அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 88,000 இழந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புயலர் பாலித்தை சேர்த்த ஆண் நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் ரூபாய் 40,200 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். முதியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்மனர் அவரின் உறவினர் பெயரில் வாட்ஸ்அப் மூலம் அவரது அவசர தேவைக்கு பணம் தேவை என கேட்டுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 40,000 அனுப்பிவிட்டு உறவினரை தொடர்பு கொண்டு விசாரித்த பொழுது அவரது வாட்ஸ்அப் எண் ஹேக் செய்த பணத்தை ஏமாற்றியது தெரியவந்தது. லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் 8,748 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 88,948 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் பெயர்கள் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கவிஞர் வாணிதாசன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. கவிஞர் வாணிதாசன் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ளது அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விடவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவகருமான KR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் தொழிலதிபருக்கு சமூக சேவகருமான KR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதியால் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார். தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாஸை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், தொழிலதிபர் ரவிக்குமார், ராமு, சம்பத், வெற்றி செல்வம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடைவுகளும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாஸின் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி சென்னை அப்போலோ மருத்துவமனையின் ரொபாட்டிக் மற்றும் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் ரகுநாத் புதுச்சேரி இளையபிள்ளைச்சாவடி நூவடி சாலை NT மஹால் எதிரே உள்ள அப்போலோ மருத்துவமனை தகவல் மையத்தில் மருத்துவ ஆலோசனை வழங்கினார். வயிற்று வலி, பித்தைப்பை கற்கள், கணையம், உணவு குழாய், கல்லீரல், தைராய்டு பிரச்சனைகள், சிறுநீரகத்தில் கட்டிகள், குடலிறக்கம், பைல்ஸ், காழ்ப்புண்ணுகள், வயிற்று கட்டிகள், மார்பக கட்டிகள், உடலில் உள்ள அசாதாரண வளர்ச்சி, அனைத்து புற்றுநோய் மற்றும் வாஸ்குலர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறப்பு நிபுணர் மருத்துவ ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து டாக்டர் ரகுநாத் செய்தியாளர்களிடம் கூறுகைகள், மிகவும் சிக்கலான மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்வதில் எனக்கு ஆர்வம். வயிறு, உணவு குழாய், வாய் முதல் ஆசன வாய் வரையிலும் உள்ள புற்றுநோய், மார்பக புற்றுநோய், சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிக்கிறேன்.
சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு புதுச்சேரியிலிருந்து நிறைய பேர் என்னை பார்க்க வருகின்றனர். அதனால் புதுச்சேரி மக்கள் பயன்பெறும் வகைகள் முதலாக இங்கு வந்திருக்கிறேன். ஹெர்னியா என்ற குடல் இறக்கமானது தொப்புளை சுற்றி காலும் வயிறும் சேரும் பகுதி என நிறைய இடத்தில் வரும். இதற்கு சிறிய துளைகள் லாப்ரோஸ்கோபி மூலமாக அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆனால் வயதானவர்களுக்கு சர்க்கரை சிறுநீர் பிரச்சனை இருக்கும் நிலையால் அவர்களுக்கு எளிமையான அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு பெறலாம். நடந்து வந்து எப்படி பல் மருத்துவரிடம் பல் பிடிங்கி செல்கிறார்களோ அதுபோல் நடந்து வந்து ஹெர்னியா ஆபரேஷன் செய்து கொண்டு ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நடந்து வீட்டுக்கு போகலாம். வயிற்றில் சிறிய துளையிட்டு செய்யப்படும் லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் நோயாளிகளுக்கு கஷ்டம் குறையும். குறைவான நேரமே ஆவதால் லாப்ரோஸ்கோபி மிகவும் பயன் தரக்கூடியது. ரோபோ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நோயாளி பக்கத்தில் நிற்க முடியும். அதற்கு சோர்வு வராது. அதனால் ரோபோ தானாகவே சிந்தித்து எதையும் செய்யாது. ரோபோவை அறுவை சிகிச்சை நிபுணர் சேரில் அமர வைத்து கட்டுப்படுத்தி ஆபரேஷன் செய்வதாகும். லாப்ரோஸ்கோபியில் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் ரோபோ மூலமாக செய்ய முடியும் என்றார். பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாகிகளிடம் ஆலோசனை கூட்டம் முருங்கம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைப்பின் தலைவர் சக்திவேல் தலைமை தங்கினார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பில் புதிதாக இணைந்தோருக்கு வாழ்த்து தெரிவித்து அமைப்பின் செயல்பாடு புத்தகத்தை வழங்கினார்கள். பின்னர் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமைப்பின் சார்பாக உடல் தானம், கண் தானம் வழங்கிய முதலியார்பேட்டை சேர்ந்த மறைந்த தமிழ் குடும்பத்தார்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு வகையிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் முதலியார்பேட்டை தொகுதி அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் தலைவர் கலியமூர்த்தி இருந்தார். பின்னர் தமது உடலை அமைப்பின் மூலம் உடல் தானம் செய்வதற்கான சான்றிதழை ஒப்படைத்தனர். அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக பாராட்டுகள் தெரிவித்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. பின்னர் அமைப்பின் எதிர்கால வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் கலந்தாய்வு செய்தனர். நிகழ்ச்சியில் அமைப்பின் ஆலோசகர்கள் ஆசிரியர்கள் சரவணன், அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் கலிவரதன், அமைப்பின் சட்ட ஆலோசகர் கணபதி, பொருளாளர் கந்தசாமி, ஒருங்கிணைப்பாளர் வடிவேல், மகளிர் அணி சேர்ந்த பாத்திமா, ரோனிகா, தொழிலாளர் அணி அமைப்பாளர் பிரகாஷ் மற்றும் வினோத்குமார், தொகுதி செயலாளர்கள் முருகன், சரவணன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொருளாதார கந்தசாமி நன்றி உரை ஆற்றினார். குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலைகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கையெழுத்தானது. ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரிகரம் RPSK தேசிய குழந்தைகள் திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்பகால நோய் அடையாளங்களை கண்டறிந்த ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகள் வரை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காரைக்கால், மாஹி மற்றும் ஏனா பிராந்தியத்திலும் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 34 இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்ட 1464 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளன. மேலும் அப்போலோ மருத்துவமனைகள் 67 குழந்தைகளுக்கு இலவசமாக மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளன. புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 2 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கால நீட்டிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கையெழுத்தானது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வேல், திட்ட இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன், துணை இயக்குநர் IEC டாக்டர் ரகுநாதன், நோடல் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷனல் சென்டர் டாக்டர் சரவணன், அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன், குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் டாக்டர் சரண்யா, லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை அரங்காவலர் டாக்டர் சுகன்யா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தனர். உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் 370 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட 13,900 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருமுறை பயன்படுத்தும்
நெகிழி பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் பயன்படுத்தா பகுதியாக அறிவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஆணையர் சுரேஷ்காந்த் உத்தரவின் பெயர்கள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அடங்கிய குழுவினர் கடந்த 18ஆம் தேதி முதல் நேற்று 21ஆம் தேதி வரை தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு நிலை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கொரிமேடு பிரதான சாலை மற்றும் வழுதாவூர் பிரதான சாலையில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் மேற்கொண்டுள்ள ஆய்வில் 370 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அதனை விநியோகம் மற்றும் பயன்படுத்திய கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 13,900 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுபோன்ற ஆய்வுகள் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ஆணையர் சுரேஷ்காந்த் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் 105ஆம் ஆண்டு ஆடி திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் தேவஸ்தானம் 105ஆம் ஆண்டு ஆடி திருவிழா இந்த மாதம் ஜூலை 18 தொடங்கி 24ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெறுகிறது. இந்நிலையில் நேற்று 4ஆம் நாள் உபயத்தில் காலை 7 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து அருள் அளித்தார். மதியம் 12 மணிக்கு தேவஸ்தான வாசலில் அறுவை சிகிச்சை விருந்து வழங்கப்பட்டது. இதனை அடுத்து மாலை 7 மணிக்கு அலங்கார விமானத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. 4ஆம் நாள் உபயதாரரான மஞ்சினி நகர் மருதவள்ளி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த முருகன் சரோஜா குடும்பத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அம்மன் திருவீதி உலா நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், தேவஸ்தான நிர்வாகிகள், இளைஞர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரதேச சிவாஜி பேரவை சார்பில் சிவாஜி கணேசனின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரதான சிவாஜி பேரவை சார்பில் சிவாஜி கணேசனின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை உழந்தைக்கீரை பாளையம் பகுதியில் பேரவை தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பிஸ்கட் பாக்கெட், பேனா, பென்சில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் தலைவர் கணபதி, சுந்தர்ராஜ், முருகன், வைத்தியநாதன், இளங்கோ, ஜனார்த்தனன், கமலக்கண்ணன், ஐயப்பன், ராஜ், புல்லட் ராஜ், ஜோதிகுமார், சுசேராஜ், ராஜா, செந்தில், சதீஷ், சர்க்குரு ராஜா, ராஜா என்கிற பிரபாகரன், கோவிந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கொண்டாடினார்கள். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.